ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு ஃபன் பட்டர் ஜாம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ராத் அகேலி ஹே 2. எஸ். ஸோ நவாசுதீன் சித்திகி, ராதிகா ஆப்தே இவங்க நடிச்சு வெளியான ராத் அகேலி ஹே அப்படிங்கிற திரைப்படத்தோட 2ஆம் பாகம் தான் இது. பன்சல் மர்டர். த பன்சல் மர்டர்ஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கல அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹூடனிட் த்ரில்லர். ஆமா. ஸோ அதோட செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படிங்கிறப்போ ஆஸ் எ த்ரில்லர் ஃபேன் நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தோம் பார்க்கறதுக்கு. அண்ட் ஏன்னா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு நவாசுதீன் சித்திகி இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய ஸ்டோரி. எஸ். ஸோ படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பன்சல் ஃபேமிலி, இவங்க வந்து லைக் ஒரு பெரிய ரிச்சான ஒரு பாஷான இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி. எஸ், இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வராங்க. ஸோ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் அங்க ஒன்று நடக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா லைக் அங்க உள்ள மெய்டு வந்து ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துட்டு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ போலீஸ் அவங்க விரைஞ்சு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் அங்க நிறைய க்ரோஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ரூட்டலா மர்டர் ஆகி இறந்து போயிருக்கு. ஸோ வந்து அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பன்சல் ஃபேமிலியும் கெட் டுகெதர் பண்றாங்க. அங்க இந்த இன்சிடென்ட்னால ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜதில் ஆமா அந்த கேஸையும் கையில எடுக்கிறாரு. பிளஸ் வந்து இந்த ஃபேமிலிக்கும் ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த கெட் டுகெதருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இங்க ஒரு ப்ரூட்டலான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. மல்டிபிள் மர்டர்ஸ் நடக்குது. மல்டிபிள் மர்டர் ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு ராத்திரியில நடக்குது. ஸோ அது தெரிஞ்சு திருப்பி அங்க விரைந்து வராரு மிஸ்டர் ஜதில் யாதவ். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இது யார் பண்ணா, இது 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 இதோட காரணங்கள் என்ன, இந்த ஃபேமிலிக்குள்ள என்னதான் நடக்குது, ஃபேமிலி பாலிடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், இன்ஃப்ளூயன்ஷியலா எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சுக்கிற இவங்க உள்ளார என்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் ஹைட் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க வராரு. அந்த மிஷன்ல இவர் சக்சஸ்ஃபுல் ஆனாரா இல்லையா அப்படிங்கறத ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லரா சொல்லியிருக்கிறது தான் இந்த கதையே. ஸோ படத்துல உனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் எனக்கு வந்து லைக் எனக்கு ஜதில் யாதவ்ங்கிற அந்த கேரக்டரே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி லைக் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இந்த ஒரு மர்டரை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஆள் மட்டும்தான், இது ஒரு மல்டிபிள் மர்டர்ஸ் அண்ட் இது வந்து கொஞ்சம் நல்லாவே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ப்ரிமைஸ் நல்லாவே செட்டா இருந்துச்சு. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி, ஒரு மல்டிபிள் மர்டர்ஸ், அது வந்து இது எப்படி இவர் அந்த ஜதில் யாதவ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை லைக் இஸ் நாரோயிங் இட் டவுன், இஸ் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறது வந்து அதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு இட் ஒர்க் அவுட் ரியலி வெல் ஃபார் மீ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Plus overall like அந்த investigative how did they like went about that investigation and இந்த தடவை அந்த ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுலயே ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல வந்து அந்த மர்டர்ல இருந்து கொஞ்சம் விலகி லைக் வாட் ஆர் தே டூயிங் அவுட் சைடுங்கிறதும் அவங்க வந்து கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க இந்த படத்துல என்னன்னா, அந்த பன்சல் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ரெஸ் வச்சிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் பப்ளிஷிங் நியூஸ் பேப்பர் கம்பெனி இருக்கும். ஸோ அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அது வச்சு அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அதனால என்ன நடக்குது, ஸோ என்னென்னலாம் அதனால அவங்களுக்கு என்ன யார் யாரெல்லாம் எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து அது காட்டியிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ஒரு விஷயம் லைக் அந்த ஒரு டைனாமிக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லைக் தட். ஸோ இந்த ராத் அகேலி ஹே அப்படிங்கிற சீரிஸ், அதாவது இது சீரிஸ் ஆஃப் மூவிஸ், இது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். லைக் இது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் இது வந்து ஒரு இந்த சீரிஸே ஒரு நல்ல ஹூடனிட், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பாயிண்ட்ஸ். லைக் எவ்ரி இயர் ஒரு 2 இயர்ஸ்க்குலாம் இந்த படங்கள்லாம் வராது. ரொம்ப நல்ல ஒரு ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு தான் இவங்க வருவாங்க. அண்ட் அந்த கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். அண்ட் கில்லர் வந்து ஒரு லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த நீங்க ஸ்டார்டிங்ல கெஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியல கைஸ் இந்த படத்துல. லைக் நான் நிறைய மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் பாக்குறதுனால நானும் சரி சித்தார்த்தும் சரி லைக் மோஸ்ட்லி லைக் வில் கெஸ் ஹூ இஸ் இட். பட் நாங்க எப்போதுமே லைக் எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்க மாட்டோம். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லைக் இதுல வந்து லைக் கில்லர் கண்டுபிடிக்கிறது வந்து லைக் இட்ஸ் லைக் ரியலி ஹார்ட். ஆமா. சோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா லைக் இதுல வந்து அந்த நல்ல த்ரில் அண்ட் அந்த டென்ஷன் ஆமா லாஸ்ட் வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த த்ரில் பிளஸ் அந்த ஃபாரன்சிக் விஷயம் எல்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த ரேவதியும் நடிச்சிருப்பாங்க. ரேவதி மேம் இதுல வந்து ஒரு ஃபாரன்சிக் டாக்டரா வருவாங்க. அவங்க அந்த மர்டர் எப்படி நடந்திருக்க கூடும், அந்த நைட்ல என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒரு
சின்ன சீக்வன்ஸ்ல அதை நடிச்சு ஆமா. காமிப்பாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா இல்ல? இருந்துச்சு. ஆமா. அண்ட் அவங்க சொல்ற அந்த டீடைலிங் ஆமா. இவ்வளவு டீடைல்லாம் வந்து இந்த பாப்பாங்களா ஆமா. ஆமா. அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் கண்டிப்பா. ஆமா. பட் நமக்கு அது வந்து ஒரு ஆச்சரியம் ஆ. படுத்தும் இல்லையா? ஆமா, அது விட்னஸ் நெயில்ல இந்த இது இருக்கு, ஆ. அவங்களோட இதுல வந்து இப்படி ஆமா. உறைஞ்சிருக்கு, அது இருக்கு, அது அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் லைக் லைக் அந்த டீடைலிங் லைக் லைக் அந்த நல்லா இருக்கு. கிரைம் சீன்ல இருந்து யாரும் ஐ மீன் இது வந்து ஒரு சின்ன விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு கிரைம் சீன்ல இருந்து நம்ம யாரும் வந்து வெளியில போகக்கூடாதுன்னு. ஆனா இப்ப அந்த வெளியில போகிறவங்களோட துணி கூட வாங்கி வச்சுக்கிறாங்க. லைக் அந்த துணியில கூட ஏதாவது ஒரு க்ளூ இருக்குமான்னு. அதுக்கும் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான். லைக் அதுவுமே இன்ஃபர்மேட்டிவா லைக் அதுல நல்லா ஒரு ஹேர் இருந்துச்சு. இருக்கலாம், அதுல ஒரு ஆ, பிளட் ஷேட் இருக்கலாம், அதுல ஆமா. ஏதாச்சும் ஒரு டீடைலிங் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால லைக் அது ஆமா. இது அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு வெல் ரிட்டன் வெரி வெல் ரிட்டன் த்ரில்லர். வெரி வெல் ரிட்டன் த்ரில்லர். நவாசுதீன் சித்திகி அவசரம் சரி ஆஸ் வேற யூஷுவல் லைக் ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. லைக் அவரோட சட்டிலான அந்த ஆக்டிங்கா ஆமா. இருக்கட்டும், அவருக்கே உள்ள அந்த ஒரு பிளஸ் இதுல இன்னொரு ஒரு டைனாமிக்கும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த ஒரு அ ராதிகா ஆப்தே கேரக்டர் வந்து இதுல அவங்களோட ஃபியான்சேவா ஐ மீன் ஃபியான்சேன்னு இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி இருப்பாங்க. லைக் தே ஆர் கோயிங் டு கெட் மேரிட் எவென்ச்சுவலி. லைக் அவங்க படிச்சிட்டு இருப்பாங்க. எஸ் ஸோ அவங்களோட ஒரு டைனாமிக்கும் லைக் ரொம்பவே அவங்களோட நல்லா இருக்கும். டைனாமிக்கும் இருக்கும். பட் ம். அதுதான் என்னோட படத்துல என்னோட நெகட்டிவாவும் நெகட்டிவ் நான் ஓ வைக்கிறேன். ஓகே. ஏன்னா லைக் யூ ஆர் மார்க்கெட்டிங் திஸ் ஆஸ் அ நவாசுதீன் சித்திகி ராதிகா ஆப்தே மூவி. ம். ஓகேவா? ம். ஸோ ராதிகா ஆப்தே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே இந்த படத்துல ஒரு 10 நிமிஷம் கூட எண்ணி வரமாட்டாங்க. ஆ. ஸோ இது யாராச்சும் ராதிகா ஆப்தே வந்து லைக் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆ. அவங்க இந்த படத்துல இல்லன்னா கூட எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே இதுல ஆக்சுவலி வந்திருக்காது. ஷி இஸ் பட் நாட் ஆனா ஒரு கன்டினியூட்டி பர்பஸ்க்காக இத ஆ. வச்சிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் கேரிங் திஸ் அஸ் அ சீரிஸ். ஆமா. அது நல்லா புரிஞ்சுச்சு. ஏன்னா இது இது இப்ப செகண்டும் வந்து இப்போ ஓவரால் இப்ப Netflix டாப்ல தான் இருக்கு. சோ வந்து ஆமா. பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிட். ஏன்னா சோ அது கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட் வரும். நான் அது வந்து அந்த ராதிகா ஆப்தே அந்த ஒரு விஷயத்த எப்படி பார்த்தேன்னா, இப்ப சிறைக்கு எப்படி நம்ம வந்து அது அந்த வைஃப்க்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதே மாரி தான். நான் அது தேவையில்ல அப்படின்னு சொல்லல. பட் ஆனா ஆ. ஒரு நவாசுதீன் சித்திகி ராதிகா ஆப்தே ஆ எப்போ ஏமாந்துறாரு. அப்படின்னு ஏன்னா அது ஆப்வியஸ்லி. ஜஸ்ட் அது ஒரு கன்டினியூட்டி பர்பஸ்க்காக தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு சீரிஸ். இப்ப எப்படி ஒரு ஆமா. கன்டினியூஷன் ஆஃப் CBI த 1, ஃபர்ஸ்ட் CBI ஆமா. 2, CBI 3 ஆமா. அந்த கேரக்டர் அப்படியே நோக்கி கரெக்ட், கேரி கரெக்ட். கேரி ஆமாமா. பண்ணுவாங்க. அது மாதிரி இது இது ஒரு நவாசுதீன் சித்திகியோட ஒரு போலீஸ் சீரிஸ் மாதிரி தான் கொண்டு போறாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் அ மேசிவ் ஹிட். ஆமா. சோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சோ ஆக்சுவலி லைக் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் நைவ்ஸ் அவுட் மாரி. இந்தியன் வெர்ஷன் ஆஃப் நைஃப்ஸ் அவுட்ங்கிறத விட இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நைஃப்ஸ் அவுட்டே தான். நைஃப்ஸ் ஆ. அவுட்னா லைக் கேஸ் இது மட்டும் கேஸ் கொஞ்சம் இந்தியன் ஆமா. வைஸ் டியூனிங் பண்ணிட்டு ஆமா. நைஃப்ஸ் அவுட் மாதிரியே தான் இது அத பண்ணிருப்பாங்க. ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நான் நைஃப்ஸ் அவுட் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஆமா. இட்ஸ் லைக் வெரி நைஸ். வெரி நைஸ் மூவி. சோ யா லைக் ஓவரால் ஒரு நல்ல தரமான ஒரு ஹூட் அண்ட் த்ரில்லர். ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. எஸ். ஸோ லைக் சைட் கேரக்டர்ஸும் லைக் நல்லா சைட் டீசென்ட்டா கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் ஆமா. பண்ணிருக்காங்க. ஈவன் அந்த நவாசுதீன் சித்திகி கேரக்டர் அந்த ஜத்தில் யாதவோட அம்மா கேரக்டரா அவங்க ப்ளே பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பப்போ ஒரு காமிக் ரிலீஃப் மாரி அப்பப்போ வந்துட்டு போகும் அது. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. உனக்கு ஒரு பொருத்தம் கூட இல்லையாடா? ஆ. எல்லாம் எப்பறம் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. லைக் லைக் வெரி லைக் அந்த ஒரு சின்ன காமிக்கல் ரிலீஃப் அவங்க யூஸ் ஆயிருந்தாங்க. ஆமா. ஏன்னா அந்த ஃபேமிலில உள்ள எல்லாருமே லைக் அந்த பன்சல் ஃபேமிலி அப்படின்னு ஆமா. இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே லைக் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமா. ஏன்னா லைக் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் ஹைட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன திங்ஸ வந்து மறைப்பாங்க. அதெல்லாம் எப்படி இவரு கொண்டு போறாரு அப்படிங்கிறதும் வந்து லைக் நல்லாவே இருந்துச்சு. நைஸ். யா சோ ஓவரால் ஒரு ஓடிடிலயே டைரக்டா ரிலீஸ் ஆகுற படங்கள்ல ஒரு நல்ல தரமான மூவி இல்லையா? ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். லைக் இந்த த்ரில்லர் இந்த ஹூட் அண்ட் நெட் இந்த கிரைம் த்ரில்லர் பிடிச்சவங்க எல்லாம் தாராளமா போய் ஃபேன்ஸ் யா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபேன்ஸ் இந்த ஒரு மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஃபேன் எக்ஸாக்ட்லி ஆமா. அண்ட் நானும் சித்தார்த்தம் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி தான். அப்படியா? ஓ! யா கரெக்ட் ஆக்சுவலி. யா சோ ஓவரால் லைக் வெரி வெல் மேட் த்ரில்லர். வெல் மேட் த்ரில்லர். யா சோ உன்னோட மார்க் I give 4. I don't have any complaints. 4 out of 5. 4 out of 5. ஓகே. Yes. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ட விட இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. So like I will give a 3.5 out of 5. Yeah, like 3.5 is like very decent. Yeah, decent. இது. So கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ம். உங்களுக்கு அடுத்தது என்ன படம் பார்க்கணும் இல்ல வந்து நீங்க என்ன படம் எங்களை ரிவ்யூ பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க நிறைய சர்ப்ரைசஸ் வச்சிருக்கோம். அது நம்ம அந்த வீடியோஸ்லாம் கொண்டு வரப்ப நாங்க உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுவோம். லைக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ யா ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பார்க்கல இது இது எப்போ பார்க்குறீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ. யா ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் அஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's bye from Naufal. So that Fun better.